மகளே வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது உலகத் தமிழர்களின் தமிழகத்தில் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும்ப்பா, அரசியலுக்கு வரட்டும், வேணான்னு நம்ம சொல்லலை. எத்தனையோ 68 ஆண்டு அரசியல் பார்த்தாச்சு, ஒன்றும் பிடுங்கலை. இனிமேல் எவன் வந்து என்ன பிடுங்க போகிறான்? என்ன பிடுங்க போடலன்னு கேட்குறீங்களா? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. பாலியல் வன்கொடுமைக்கு சரியான சட்ட திருத்தம் இன்ன வரைக்கும் போட முடியல. டாஸ்மார்க்கை மதுவை கட்டு நிப்பாட்ட முடியல இன்ன வரைக்கும். விவசாய நிலமெல்லாம் விலை போகுது. பெரிய பெரிய மலைகள் எல்லாம் வெட்டி கல் கோரி மணல் சிமெண்ட் கடத்துறானுங்க. இயற்கை வளத்தை வெட்டி திங்கிறானுங்க. தமிழகத்தில் தமிழக அரசிடம் எண்ணற்ற துறைகள் இருக்குது. அது எல்லாம் கும்பகர்ணம் போல் தூங்கிட்டு இருக்கு. டாஸ்மார்க் துறை மட்டும் டெவலப்மெண்ட். எதற்காக? எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள் சாராயால வச்சிருக்காங்க. அதனால தான் அது நல்ல அமோகமாக ஓட வேணும்னு டெவலப்மெண்ட். ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரருக்கு ஒரு சட்டம். மக்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை. நம்மளை நம்பி நாம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஸ்கூல் அனுப்ப முடியல. ஏன்? வாதியாரே பாலியல் தொல்லை கொடுக்குறான். இதெல்லாம் சரியான சட்ட திருத்தம் போட முடியுமா உங்களால்? நடக்காத மாதிரி. நான் ஆட்சிக்கு வரேன், நான் அரசியலுக்கு வரேன், வந்து என்ன பண்ணுறது? இதெல்லாம் நீ கட்டுப்படுத்துவியா? வேஸ்ட். எவன் வந்தாலும் கட்டுப்படுத்த போகிறதில்ல. தமிழை என்ன பண்ணுவான்? 1000-2000 வாங்கிட்டு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவான். இவ்வளவுதான். சொந்த நிலத்திலே தமிழன் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோண்டா. எங்கிருந்தோ அண்டி பிழைக்க மஞ்சப்பை எடுத்து வந்தவன் இன்னைக்கு நம்மளை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான். வெக்கமா இல்லை. தமிழன் சொல்லிக்கிட்டு சில பேர் திராவிடங்கிட்டையும் ஆரியங்கிட்டையும் கூட்டணி வச்சு பெட்டி வாங்கிட்டு வாழ்கிறாங்க. தமிழர் நிலத்தில் தமிழ் மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக பேச ஒரு தலைவன் இல்லை. எல்லாம் பெட்டி கேஸ். ரொம்ப கஷ்டம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டம்.